Good morning students, welcome to our math class. So today see about example 1.13. What is the question? A set, B set and then function. So function ordered pairல இருக்கு. So அவங்களே கொடுத்தா it is a function from A to B. We have to show what is it, f is 1 1 but not on to we have to show it. Show it அப்படின்னா that means prove that in a meaning. Okay va, let us do that. So example 1.13. So what is the given அப்படின்னா A set equal to 1 2 3. What is the B set? 4 5 6 7 and F is ordered pair கொடுத்திருக்கு 1 4 2 5 3 6. Be a function from A to B. To show what is it அப்படின்னா F is 1 1 and not on to பண்ணணும். கரெக்டா? ஸோ 1 1 அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியானது பிகாஸ் ஏ செட் பி செட் கொடுத்து அண்ட் ஃபங்க்ஷன் ஏ டு பிங்கிறனால ஸோ ஏரோ டயக்ராம் எடுத்து நான் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஏ செட் பி செட் வாட் இஸ் ஏல 1 2 3 எலமெண்ட்ஸ் இங்கே என்னவோ அதை பார்த்து தான் நீங்கள் காப்பி பண்ணணும். பி செட்டில் என்ன இருக்குது 4 5 6 7 கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷன் பாருங்கள் 1 4 ஸோ 1லேருந்து 4க்கு ஆரோ, நெக்ஸ்ட் 2 5 ஸோ இப்போ 2லேருந்து 5க்கு ஆரோ, நெக்ஸ்ட் 3 6 ஸோ இங்கே இருக்கிற எல்லா எஃப் எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் வாட் இஸ் 1 1ன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ பார்க்குறோம் 1 1 அப்படின்னாவே இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் யூ ஷுட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ டெஃபினேஷனே அதான், distinct elements in A has distinct images in B. Obviously அங்கே அப்படி தான் இருக்குது. 1க்கு வந்து 4ன்னு ஒரு வேறு நம்பர், 2க்கு 5ன்னு வேறு நம்பர், 3க்கு 6ன்னு வேறு நம்பரோட பேராக இருக்கா? எஸ். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் வாட் இஸ் த ஃபஸ்ட் கொஷின், இட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுகிற இட் இஸ் 1 1. ஸோ எப்போவுமே நம்ம இருக்குன்னு சொன்னாலும் ரீசன் எழுதணும், இல்லைன்னு சொன்னாலும் ரீசன் எழுதணும். வாட் இஸ் த ரீசன்? Every element in A has unique image இல்லைன்னா different images, எது வேணாலும் நீ ரைட் பண்ணிக்க. ஓகேவா? different images in B. இதுதான் ரீசன். ஸோ 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? நாட் ஆன் டூன்னு நம்ம சொல்லணும். ஆப்வியஸ்லி மிஸ் இது நான் என்னன்னு சொல்லிடுறேன், இட் இஸ் நாட் ஆன் டூன்னே ரைட் பண்ணிடுறேன். எப்படி மிஸ் இதை ரைட் பண்ணிங்க அப்படின்னா பிகாஸ் ஸோ பி செட்டில் இருக்கு இல்லையா, அதில் 7ங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன இல்லை, இமேஜு இல்லை. தட் மீன்ஸ் சாரி ப்ரீ இமேஜு இல்லை. 7ங்கிற எலமெண்ட்டுக்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜு இல்லை, ப்ரீ முன்னாடி இமேஜு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு நம்பருக்கு இல்லாட்டினா கூட அது பேர் நாட் ஆன் டூ தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூன்னு சொல்லிட்டேன். ஐ எம் ஆல்சோ ரைட் த ரீசன். வாட் இஸ் த ரீசன்? 7 ஹேஸ் 7 தானே அந்த எலமெண்ட்டு, எதுக்கு இல்லை 7க்கு. ஸோ இப்போ 7 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். 7 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். அதான் ரீசன். ஓகேவா? தேட் ஃபோர் என்ன சொல்லியாச்சு நம்ம, எஃப் இஸ் 1 1 பட் நாட் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.14. ஸோ வாட் இஸ் a given? ஸோ ஏ செட்டு எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆன் ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. and then function givenல இருக்கு, we have to find the value of. so example 1.14. what is the given? a set கொடுத்திருந்தாங்க and then f from a to b f of x equal to x squared plus x plus 1. so and f is on 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. f from a to b ன்னு கொடுத்தனால
இந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணு. we get the answer of B. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இதில் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், ஃபங்க்ஷன் எழுதிட்டு எஃப் ஆஃப் -2 ஏ செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு -2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் போய் அப்ளை பண்ணுங்கள். -2 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு பதிலாக -2. ஸோ 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அண்ட் தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 + 1. ஸோ எப்போவுமே மல்டிப்ளிகேஷனை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மைனஸ்னாவே மைனஸ் தான். சரியா? மிஸ் இங்கே மட்டும் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் எத்தனை தடவை போடணும்? 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் நம்பரு பவர் வந்தாலும் இல்லை ஆட் நம்பருடைய கவுண்டிங்கில் மைனஸ் இருந்தாலும் யூ ஹேவ் டு ரைட் மைனஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 + 1 வந்து 5. ஸோ 5லேருந்து நான் எதை மைனஸ் பண்ணுறேன்? 2 சப்ராக்ட் பண்ணுறேன். we get the 3. நெக்ஸ்ட்டு what is the ஏல அதர் பாயிண்ட்டு? -1. ஸோ எக்ஸுக்கு -1 நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ -1 ஸ்கொயர்டு ப்ளஸ் -1 + 1. -1 ஸ்கொயர்னா என்னது? 1 1s are 1 தான். ஸோ மைனஸ் வந்து 2 தடவை, அப்போ ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இல்லை மிஸ் இங்கேயோடைய மைனஸோடைய கவுண்டிங் வந்து ஒன் டைம் தான், ஆட் நம்பர் தான் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஏல 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 போட்டால் 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஸோ எல்லா நம்பரையுமே நம்ம எதில் தான் போடுறோம்? ஃபங்க்ஷனில் தான். எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் 1ன்னு இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னது? எஃப் ஆஃப் 1ன்னா என்னது? 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ நான் நம்பர் போட்டாவே இந்த மட்டும் ப்ராக்கெட் ரைட் பண்ணுவேன். நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ எல்லாமே ஆன்சர் 1. எந்த பவர் ரைஸ் பண்ணாலும் 1 தான் அப்படிங்கிறதுனால நான் அப்போ ஆன்சர் எடுக்கிறேன். வாட் இஸ் த லாஸ்ட் நம்பர்? 2. ஸோ ஏழில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் என்னது? 2 தான். ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 + 1. ஸோ 2 2s are 4 + 2 + 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 7. ஸோ இந்த ஆன்சர்லாம் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எலமெண்ட்ஸ் கிடைக்கிறியா? அந்த எலமெண்ட்ஸோடைய என்னென்ன ஆன்சர் கிடைக்கிது? 3 1 1 3 7. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னென்ன கிடைக்கிது? ஃபர்ஸ்ட் நம்பர் 3 ரைட் பண்ணிக்கோ. ஸோ அடுத்து 2 ஆன்சருமே 1 தான். அப்போ 1 டைம் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஆன்சர் என்னது? 3. இட் இஸ் ஆல்ரெடி இன் தட், இல்லையா? இங்கே ஆல்ரெடி இருக்கிறனால நான் எழுதலை. நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 7. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் தட் கொஷின். என்ன தான் கேட்டிருந்தாங்க? பி செட்டு என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் என்னது? இங்கே பி செட்டு. ஓகேவா? டு ஃபைண்ட் பி செட்டு. ஸோ அப்போ பி செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம் சேம் மாடல். 4th question. So that the function f from n to n defined by f of x equal to 2x minus 1 is 1 1 but not onto prove பண்ணணும். சேம் மாடல். ஸோ 4th sum given. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? f from n to n அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. f of x equal to 2x minus 1 to show என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா f is 1 1 and not onto ஓகேவா? ஸோ எப்போவுமே மிஸ் நீங்கள் ஏரோ டயக்ராம் போட்டு தானே ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சேம் வே. ஸோ டுடே ஆல்சோ ஐ எம் டூ லைக் தட். ஸோ வி நோ தட் வாட் இஸ் இட்? என். வாட் இஸ் த என்? என்னங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் போய் எப்போ போல் நான் என்ன பண்ணுறேன்? இது வந்து ஏ மாட்டோம்னு வச்சுக்கோங்க, இது பி மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏலேருந்து தானே எலமெண்ட்ஸ் போடுவோம். இப்போ ஏயும் என்ன தான், உன்னுடைய ஆன்சர் பியும் என்ன தான். ஓகேவா? ஸோ அப்போ எஃப்ஆஃபுக்கு நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன். வாட் இஸ் அ ஃபங்க்ஷனு? 2 இன்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? 2x minus 1.
ஸோ அப்போ 2 into 1 minus 1, 2 ones are 2 minus 1, ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் f of 2 என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ அப்போ 2 into ஃபங்க்ஷன் என்ன 2x தானே, ஸோ எக்ஸுக்கு மட்டும் 2 போடணும், -1 மற்றதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணணும். 2 2s are 4, -1 ஆன்சர் 3. நெக்ஸ்ட் f of 3, ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 into 3 -1, 2 3s are 6 -1, ஸோ அப்போ ஆன்சர் 5. ஸோ இதே மட்டும் நிறைய எலமெண்ட்ஸு செட்டு வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு, ஏன்னா இது எக்ஸட்ரா போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட்டு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏரோ டயக்ராமில் போய் நான் என்ன பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் இந்த செட்டு நேமும் என்ன தான், இந்த செட்டு நேமும் என்ன தான், ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னாவே 1 2 3 4 5 எக்ஸட்ரா. ஸோ இது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுவும் என்ன தானே மிஸ் அப்படின்னா இதுவும் 1 2 3 4 5 6 7 எக்ஸட்ரா, ஓகேவா. ஸோ 1 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது 1. ஸோ நான் இங்கே ஆர்டர்டு பேர் எடுத்துக்கிறேன், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அழகாக பேர் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால, ஓகேவா. ஸோ 1ன்னா ஆன்சர் எதுக்கே போகுது 1க்கே பேர் ஆகுது, 2ன்னு ஆன்சர் போடும்போது 3க்கு பேர் ஆகுது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3ன்னு ஆன்சர் போடும்போது 5, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இருந்து ஒவ்வொரு நம்பர் போடும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நம்பர் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இதை நான் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா எஃப் இஸ் 1 1, எஃப் இஸ் 1 1 நான் சொல்லிடுறேன். கரெக்டாக மீன்ஸ் இங்கே உள்ள நம்பருக்கெல்லாம் நம்ம போடலையே அப்படின்னா ஸோ நீ நாட், பிகாஸ் ஒவ்வொரு நம்பர் போடும்போது ஒவ்வொரு நம்பர் கிடைக்குது இல்லையா, கண்டினியூஸ் நம்பர் தான் போட போகிறோம். அப்போ ஆன்சர் வந்து உனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நம்பர் கிடைக்கும், அவ்வளோதான் 1 1 கான்செப்ட்டு. பட் இட் இஸ் நாட் ஆன் டூன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இந்த 2 4 6 7 ஸோ இந்த மட்டும் மோர் தென் 1 வந்தாவே என்னது மோர் தென் 1 நம்பருக்கு இமேஜ் இல்லை அப்படின்னாவே இட் இஸ் நாட் ஆன் டூ. அப்போ 1 1ன்னு சொன்னனால வாட் இஸ் த ரீசன், டிஃப்ரெண்ட்டு எலமெண்ட்ஸ் இல்லையா, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் என் ஹேஸ் different elements in n has different images in n. a miss ரெண்டுமே n போடுறியா, நமக்கு a bன்னு கொடுத்துருந்தா இங்கே a bன்னு போடுவோம், பட் இங்கே ரெண்டுமே என்னங்கிறதுனால இங்கே n இங்கே n, ஓகேவா. பட் அட்லீஸ்ட் one element in B has no pre-image. ஸோ பியில் இருக்கிற பின்னா என்ன மீனிங் இங்கே n இல்லையா, அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இன் பி. பி அப்படின்னு சொல்கிறது இங்கனுக்குள்ளே இந்த எண்ணை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, கோடொமைன், ஓகேவா. கோடொமைன் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இன் n அப்படின்னா கோடொமைன் ஆஸ் நோ ப்ரீ இமேஜ் அப்படிங்கிறனால நாட் ஆன் டு. தேட் ஃபோர் எஃப் இஸ் 1 1 அண்டு நாட் ஆன் டு. ஸோ எதுவும் டவுட் இருக்கா, சம புரியுதா இதுக்கு மீனிங்கு. ஆஸ் யூஷுவல் சேம் ஒர்க்கு நான் 1 1 ஆன் டூன்னு சொல்லிட்டேன், அதுக்கான ரீசனையும் நீ வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ எஃப் இஸ் 1 1 ரீசன் சொல்லி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிடு, இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தேன் செகண்ட் பாயிண்ட் பட்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, செகண்ட் பாயிண்ட் எழுதிடு. ஸோ தேட் ஃபோர் எஃப் இஸ் 1 1 ஆன் டு, நாட் ஆன் டு.